அதிமுக எம்எல்ஏக்கள் திடீரென புதுச்சேரி ரிசார்ட்டுக்கு அனுப்பப்பட்டது தாவேக்காவிற்கு எதிரான எடப்பாடி பழனிசாமியின் புதிய வியூகம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடமிருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானது பிறகாகவே அரசியல் களம் என்பது பரபரப்பாக மாறியிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை என்பது கிடையாது. பிற கட்சிகளினுடைய ஆதரவை நோக்கிதான் அவர்களுடைய நகர்வு என்பதும் இருக்கிறது. இந்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் திடீரென புதுச்சேரி ரிசார்ட்டுக்கு அனுப்பப்பட்டது தாவேக்காவுக்கு எதிரான எடப்பாடி பழனிசாமியினுடைய புதிய வியூகம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத தாவேகா அதிமுகவை முறைப்படி அணுகி ஆதரவு கோரும் என இபிஎஸ் எதிர்பார்த்திருந்ததாகவும் தகவல்கள் சொல்கிறது. தாவேகா தலைவர் விஜய் தன்னை தொடர்பு கொண்டு ஆதரவு கோருவார் எனவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முறைப்படி அதிமுக பொதுச்செயலாளரை அணுகாமல் தாவேகா தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் சிலர் தொடர்பு கொண்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகி ஒருவர் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அதில் தொடர்பு கொண்டு தனியாக பேசி இருக்கக்கூடிய ஒரு தகவலும் எடப்பாடி பழனிசாமி கிடைத்திருக்கிறது. அந்த தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. தாவேகா மூத்த தலைவர் ஒருவர் அதிமுக எம்எல்ஏக்களை தனிப்பட்ட முறையில் அணுகி ஆட்சி அமைக்க ஆதரவு கூறிய நிலையில் அதிமுகவை உடைக்கும் வகையிலான தாவேகா மூத்த தலைவர் செயல்பாட்டால் இபிஎஸ் கோபம் அடைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவை உடைக்க முயன்றதால் தாவேகா ஆட்சி அமைப்பதை தடுக்கும் வகையில் இபிஎஸ் புதிய வியூகம் ஒன்றை வகுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேகா ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கும் வியூகத்தில் மேலும் 2 கட்சிகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விஜயால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத வகையில் அதிமுக எம்எல்ஏக்களை பாதுகாத்து வைப்பதே தற்போதைக்கு இபிஎஸ்னுடைய வியூகம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று எடப்பாடி பழனிசாமியினுடைய கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து சந்தித்தனர். அதன் பிறகு சென்னைக்கு வந்திருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லோரும் சென்னையிலேயே 3 நாட்கள் வரை தங்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் வாய்மொழியாக வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பூர்ணாங்குப்பம் பகுதியில் ரெசார்ட் புக் செய்யப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய அந்த பூர்ணாங்குப்பம் பகுதியில் இன்று காலையில் ஒரு ரெசார்ட் கூடுதலாக புக் செய்யப்பட்டு மேலும் கூடுதல் 50 அறைகளும் புக் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் இங்குதான் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த பூர்ணாங்குப்பம் பகுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அந்த மூத்த நிர்வாகி அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களை தாவேகா பக்கம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதான தகவல் என்பது வெளியான நிலையில் இபிஎஸ் தாவேகாவை ஆட்சி அமைக்க விடாமல் தடுப்பதற்காகவே இந்த வியூகத்தை வகுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் யாரும் தாவேகாவுடன் சென்று விடாமல் இருப்பதற்காக அவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் முழு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இருக்கிறது. காங்கிரஸ் மட்டும் அவர்களுக்கான அந்த ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் அவருக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 6 அல்லது 5 இடங்கள் அவருக்கு தேவைப்படுகிறது. அதற்கான எம்எல்ஏக்கள் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் என்பது தற்போது நிலவக்கூடிய நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் பாதுகாத்து வைப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அவருடைய ஆதரவு சென்று விடாமல் இருப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி இந்த வியூகத்தை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.